நல்லா ஜில்ஜிண்டு காற்று வயல்வெளி ஓரமாக நிப்பாட்டி இருக்கோமா, எனக்குமே நல்லா தூக்கம் வருது. குட் பை. ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கியா கேரன்ஸ் வந்து வாங்கி இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே ஓடிடுச்சு. ஸோ கியா கேரன்ஸ் வந்து எப்படி இருக்குது, கிலோமீட்டர்லாம் என்ன கொடுக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கியா கேரன்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிலோமீட்டர் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கார் ரிவ்யூவர் கிடையாது. நம்ம வந்து சொந்த யூஸுக்கு இந்த கார் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், வாங்கியிருக்கிற இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் ஆப்ஷனல் மாடல். என்னுடைய ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல நான் என்னுடைய கார் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரிப் நான் அடிக்கும் போது எனக்கு வந்து 10-12 இந்த கிலோமீட்டர் தான் கொடுத்தது. அதன் பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஓட்டிட்டு நான் அதுக்கப்புறம் ஏர் செக்அப் பண்ண போகும்போது டயருடைய அந்த காற்றோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து புது காருக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே அடித்து வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 42-43 அந்த அளவு இருந்தது. ஸோ நான் வந்து இப்போ ஏர் செக்அப் பண்ணும்போது அவங்க வந்து 35 பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வச்சாங்க. 35 பாயிண்ட், அந்த 35 பாயிண்ட் அதில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகு என்னுடைய கிலோமீட்டர் எவ்வளோ கொடுத்தது அப்படின்னா கரெக்டாக 15-16 கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது 1000 கிலோமீட்டர் சர்வீஸ், 1000 கிலோமீட்டர்லேருந்து இப்போ 2500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டி. இப்போது வந்து கிலோமீட்டர் என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம வந்து அவுட்ரு ஹைவேல நம்ம போகிறோம், ஒரு 80ல் போகிறோம் அப்படின்னா எனக்கு 19 வரைக்குமே கொடுக்குது. அதே வந்து சிட்டியில் நம்ம போகிறோம் அப்படின்னா எனக்கு 13 கொடுக்குது. வண்டி நம்ம ஹைவேலே வந்து நல்லா ஃப்ரெஷர் பண்ணி நம்ம போகிறோம், ரொம்ப பம்ப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15-16 அந்த மாதிரி கொடுக்குது. ஸோ கிலோமீட்டரில் 19 வரைக்கும் எனக்கு கிலோமீட்டர் கொடுத்தது. பெட்ரோல் ஓகேங்களா. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மாடல். ஸோ பெட்ரோல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டி ரன்னிங்கில் இருக்குது, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த சவுண்டே ஃபீலே இருக்காது. நமக்கு அந்த இன்ஜின் சவுண்டே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, இன்ஜின் சவுண்டே இல்லை. அது வந்து எனக்கு இந்த வண்டியில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சைலண்டாக இருக்குது. நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வண்டி ரொம்ப சவுண்டு இல்லாமல், இன்ஜின் சவுண்டு நாய்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் நம்ம வண்டிக்கு கியர்லாம் போடுறோம், அந்த கியர் போடுறதும் அந்த சவுண்டும் வெளியில் தெரியல, ரொம்ப பூ போல் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி அழகாக செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே போல் இதில் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது. நம்மளுடைய ஃபோன் வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம காரோடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது மக்களே. வண்டி ஓட்டுறதுக்கு அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக அவ்வளோ அமைதியாகவும் இருக்குது. ஸோ வண்டியில் நம்ம இப்போ பயணம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வண்டி வாங்கின புதுசில் உங்களுக்கு கிலோமீட்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய டயரில் ஏர் செக்அப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு நடந்த அனுபவம் ஓகேங்களா. இந்த கார் வாங்கி இப்போ நம்ம 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ எனக்கு நடந்த அனுபவங்களை தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து கரெக்டாக டயர் 4 டயருமே 35 அளவு வச்சுக்கோங்க, 35 அந்த அளவு ஃப்ரெஷர் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவில் ஏர் இருக்கும்போது உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து கரெக்டாக நல்லா கொடுக்குது, 15-16 அந்த மாதிரி கொடுக்குது. நிறைய பேர் வந்து மலேசியாவிலேருந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, வண்டிக்கு என்ன இன்னும் நீங்கள் நம்பர் வாங்காமல் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் மலேசியாவிலலாம் உடனே நம்பர் வந்தால் தான் வண்டியை ஓட்ட முடியும், நீங்கள் எப்படி நம்பர் இல்லாமல் ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே உள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம், ஆனால் வண்டி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வண்டியை வாங்கிட்டு ஓட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னா நான் அங்கே தான் வந்து நான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் எனக்கு நம்பர் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய இந்த ஷோரூம் கியா ஷோரூம் வந்து ராம்நாடில் இல்லை, மதுரையில் தான் இருக்குது. இப்போ ராமநாதபுரத்தில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நம்பர்லாம் எல்லாமே எடுத்து கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி தான் நம்ம கார் வாங்கிட்டு வருவோம். ஸோ மதுரையில் இருந்து நம்ம எடுத்ததுனால டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன்னா அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த டெம்பரவரியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது வண்டி எடுத்து சேஸ் நம்பர், வண்டி இன்ஜின் நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நமக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க, வண்டியை ஓட்டிக்கலாம் ரோட்டில். ஸோ அதுக்கு வந்து 1 மாதம் அளவு இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ராமநாதபுரம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஆர்டிஓவில் போயிட்டு நம்ம நம்பரை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி நம்மளுடைய காரை வந்து எல்லாமே காமிச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து நம்பர் வந்துடும். ஸோ இன்றைக்கி காலையில் தான் நான் போயிட்டு பரமக்குடியில் உள்ள ஆர்டிஓவில் நான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நமக்கு வண்டிக்கு வந்து நம்பர் வந்துடும் ஓகேங்களா. இந்த டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1 மாதம் கொடுப்பாங்க. இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் காலம் கடந்து லேட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ஃபைன் வரும்.
ஃபைன் வந்தீங்கன்னா அது ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் நீங்கள் நம்பர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்கள் ஆக ஆக பணம் கட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து இங்கே உள்ள ரூல்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்பர் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. நம்ம வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்ததுனால நம்ம டெம்பரவரியாக வந்து ஓட்டிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஓட்ட முடியும், நம்பர் இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்து நம்ம நம்பர் இல்லாமல் ஓட்டிகிட்டு போக முடியாது, ஓகேங்களா? அதுதான் வந்து இந்தியாவில் உள்ள ரூல்ஸ். ஓகே, ஸோ வண்டிக்குள்ளே வந்து இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே வண்டி நான் எடுத்தப்பே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இருந்தாலும் வந்து வண்டியோட உள்புறத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணலாம். வண்டி ஆன் பண்ணுறதுக்கு கிளச்சை மிதித்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடணும். வண்டி இப்போ ஆன் ஆயிடுச்சு. வண்டி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள், ஆனால் வந்து சவுண்டு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஏசி போடலாம். ஏசி பாருங்கள், ஏசி ஆட்டோவில் போட்டோம்னா நமக்கு உள்ள டெம்பரேச்சர் என்ன அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏசி வந்துடும். ஓகே, அதே போல் நம்மளுடைய ஃபோனை வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மேப்லாம் பார்க்குறோம், ரூட் போட்டு போகிறோம் அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் ப்ளூடூத்தில் நம்ம சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகே, ஏசி வந்து அங்கே அந்த சைடு 2 இந்த சைடு 2 ஏசி இருக்கிறதே தெரியாது. இந்த பாருங்கள், இதான் வந்து ஏசி ஹோல்டர். நம்ம ரைட் லெஃப்ட் திருப்பிக்கலாம். இங்கே உள்ள அந்த ஸ்பேஸ் வசதி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இங்கேயே வந்து 2 ஃபோன் வச்சுக்கலாம். அதே போல் வந்து நம்ம ஐஃபோனுக்கு தனியாக, நம்ம ஆண்ட்ராய்டுக்கு தனியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வசதி வந்து என்னென்னா இங்கே வந்து சென்சார் இருக்குது. சென்சார் முன்னாடி பின்னாடி சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார். நமக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் நமக்கு அது சவுண்டு கொடுத்து காட்டி கொடுத்துரும். அதே போல் இந்த சைடெலாம் பாருங்கள், இங்கிட்ட ஒரு இடம் இருக்குது. அதோட முக்கியமாக வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது இது வந்து ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கை வச்சுக்கலாம் கியர் போடும் போது எல்லாமே. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இடம் வசதி நல்லா நிறையா இருக்குது உள்ளுக்குள்ளே. அதே போல் கியர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கியர் இருக்குது. ரிவர்ஸ் வந்து நம்ம இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸ் போட்டுக்கணும். புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுமே வந்துடும். வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதே போல் சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு மாற்றுறது, என்ன மூடுக்கு நமக்கு வேணும் எல்லாமே. அதே போல் நமக்கு நம்ம ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணி பேசுகிறோம்னா அதுவும் நம்ம பேசிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளே கண்ட்ரோலு. இங்கே உள்ள டிஸ்பிளே வந்து என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு வந்தேன். எனக்கு கடைசியாக கிலோமீட்டர் வந்து 13 காமிக்குது பண்ணுங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம ஊருக்குள்ளேயே ஓட்டினதுனால அது காமிக்குது. நல்லா லாங் போகும்போது நமக்கு வந்து கிலோமீட்டர் வந்து 15 16 அந்த மாதிரி கொடுக்கும். சுமூத்தாக போனோம்னா 19 வரைக்குமே எனக்கு கொடுத்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து கரெக்டாக 2790 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகே, இப்போ டோரில் உள்ள வசதிகள்லாம் பாருங்கள். இங்கே வந்து முன்னாடி டிரைவர் சீட் டோரில் வந்து உங்களுக்கு 4 விண்டோக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் வந்துடும். அதே போல் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வருது. அதே போல் இதில் உள்ள வாட்டர் கேன் ஸ்பேசஸ் பாருங்கள், 3 வாட்டர் கேன் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்குது. இங்கே ஒரு இடம் இருக்குது, நம்ம ஃபோன் இங்கே கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே போல் அந்த சைடும் அதே மாதிரி இருக்குது. அந்த சைடு டோர்லேயும் உங்களுக்கு அதே வசதி இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இது வந்து நடுவில் உள்ள சீட்டு. இந்த நடுவில் உள்ள சீட்டில் அழகாக 3 பேர் உட்காந்துக்கலாம். பின்னாடி வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியான சீட். மொத்தம் 7 பேர் வந்து நல்லா ஃப்ரீயாக போகலாம். பின்னாடி உள்ள டோரில் பாருங்கள், பின்னாடி உள்ள டோர்லேயும் வந்து நமக்கு அதே வசதி இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குன்னு. அழகாக ஒரு வாட்டர் கேனு, ஒரு டின் தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி இருக்கிற சீட்டு கெப்பாசிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இதில் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்காந்துக்கலாம். அப்படி ஜம்முன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இடம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த சீட்டுக்கும் முட்டிக்கும் எவ்வளோ இடம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து வரலாம். ஃபேமிலியாக போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் பின்னாடியும் ஏசி கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏசி. இங்கே அதே போல் இங்கேயும் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் வந்துடுது. நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்குது, இதில் ஃபோன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் கீழே வந்து நான் வண்டி வாங்கும் போதே ஃபுல் மேட் வாங்கிட்டேன், நமக்கு ஷோரூம்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்டிங்கிறப்ப ஈஸியாக நம்ம தூசியை வந்து அழகாக தட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் உள்ள வசதி நான் வண்டி வாங்கும் போதே காமிச்சிருப்பேன். என்னென்னா ஒரு பட்டன் தான், ஒரு பட்டன் நம்ம புஷ் பண்ணோம்னா அழகாக வந்து இந்த சீட்டு மடங்கிடும். இப்போ நம்ம பின்னாடி போய் உட்காரலாம். ஓகே, இப்போ நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ இது நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இதில் வந்து பின்னாடி இன்னும் நல்லா சாஞ்ச மேனிக்கு நமக்கு வேணும்னா இந்த இருக்குது, நம்ம அழகாக வந்து சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படிலாம் பண்ணிக்கலாம். அழகாக இப்படி வந்து சாஞ்சு உட்காந்துக்கலாம். பின்னாடி வந்து சின்ன பிள்ளைங்க உட்காரதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இந்த சீட்டை மடக்கி விட்டிங்க அப்படின்னா எனக்கு இப்போ பாருங்கள் இந்த சீட்டு இருக்குது, இதில் வந்து முட்டி வந்து எனக்கு உரசுது. இங்கனுக்குள்ளே சின்ன குழந்தைங்களுக்கு பின்னாடி நல்ல வசதி.
ஆனால் இந்த சீட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி தள்ளலாம். முன்னாடி தள்ளணும் அப்படின்னா இந்த சைடு வந்து இன்னும் நல்லா வசதியாகவே உட்காந்துக்கலாம். அதே போல் இதை மடக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. என்ன பாருங்கள், மடக்கி ஓகே, இப்போ தூக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். என்னோடய முட்டி வந்து கரெக்டாக வந்து இங்கே முட்டுது. ஓகேங்களா? ஆனால் வந்து எனக்கு பெருசாக வந்து குறையா தெரியல. நல்லா இருக்குது. நல்லா இருந்தால் ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம். இப்படி உட்காந்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஜாலியாக வந்து சூப்பராக உட்காந்து வரலாம். இந்த சீட்டையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ராஜா பகுத் மாதிரி உட்காந்துக்கலாம். பின்னாடி வந்து 2 பேரும் நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம். பெரிய ஆளுங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கூட உட்காரலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பின்னாடி டிக்கி காமிக்கிறேன். இப்போ நம்ம வெளியில் வர்றது இதை அமைக்கி விட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துக்கலாம். எப்படி சூப்பராக பின்னாடி டிக்கி காமிக்கிறேன். டிக்கியில் உள்ள ஃபேஸ் இது தான். இதில் வந்து நீங்கள் ஒரு சூட்கேஸ், ஒரு ட்ராலி வந்து நீங்கள் அழகாக சின்னதாக இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு நிறையா ஃபேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இது 2யும் மடக்கி விட்டாச்சு. இதில் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு, நிறைய இடம் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கார் வாங்கினோம். நம்ம ட்ராவலில் இருக்கும்போது ஒரு வேளை வந்து நமக்கு இந்த மாதிரி மத்தியான டயத்தில் லைட்டாக குட்டி தூக்கம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வயல்வெளி ஓரத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு நடுவில் உள்ள சீட்டை வந்து நம்ம இப்படி மடக்கி இப்படி விட்டுக்கலாம். இந்த சீட்டையும் இப்படி மடக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ராவலில் இருக்கோம், லைட்டாக மதியானம் அப்படி தூங்கணும் அப்படின்னா அழகாக படுத்து நம்ம தூங்கிக்கலாம். எல்லா டோரையும் கண்ணாடியை திறந்து விட்டோம்னா அப்படி அழகாக படுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தூங்கிக்கலாம். ஒருவேளை நமக்கு ரூம்பே கிடைக்கல போகிற இடத்துல அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் ஏசி போட்டு விட்டு நல்லா ஃப்ரீயாக வந்து படுத்து தூங்கிக்கலாம். நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டினோம்னா அந்த அளவுக்கு ஒரு ரூம்பாகவே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு காருங்க. இதுக்காக தான் நான் மெயினாகவே வாங்கினது ட்ராவலில் இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். போல் பின்னாடி சீட்டில் உட்காராங்களே அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக வாட்டர் கேன் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. நல்லா படுத்து தூங்கலாம் மக்களே. நல்லா அழகான அருமையான ஒரு கார். இதுக்காகவே நல்லா ஜில்ஜிண்டு காற்று வயல்வெளி ஓரமாக நிப்பாட்டி இருக்குமா, எனக்குமே நல்லா தூக்கம் வருது. குட் பை. வண்டியில் உள்ள வசதிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் இந்த வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குது. மார்க்கெட்டில் நிறையா 7 சீட் கார் இருந்தாலும் இந்த காரில் வந்து இந்த சீட் வசதிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் ரிலாக்ஸாக. நான் 7 சீட்டு மற்ற வண்டிலாம் நான் பார்த்தேன், ட்ரை பண்ணேன். அது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் நெருக்கி எப்படி உட்காந்து போகிற மாதிரி இருந்தது. இது அவ்வளோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கடைசி சீட்டு வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் போகலாம். லக்கேஜ் வந்து லக்கேஜ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் நீங்கள் நல்லாவே ஃப்ரீயாகவே போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அழகான வண்டி. ஸோ நமக்கு இப்போ தான் வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் அடுத்து 10,000 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வரும். ஸோ செகண்ட் சர்வீஸுக்கு அப்புறம் இன்னும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வீடியோ போடுறேன். புதுசாக வண்டி வாங்கணும், 7 சீட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கியா கேரன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, மைனஸ் என்ன அப்படின்னா ஆட்டோ ஆஃப் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வண்டி வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வண்டியை ஓட்டாமல் நிற்கிறோம் அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிரும். அது எதுக்காகனா பெட்ரோலை மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 செகண்டு நம்ம வண்டியை விட்டாலும் ஆஃப் ஆகிடுது. அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போகிறோம், லைட்டாக ஸ்லோ பண்ணுறோம், நியூட்ரலில் கொண்டு வரோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடுது. அப்புறம் திரும்ப வந்து நம்ம கிளச்சை மிதிச்சா தான் ஆன் ஆகுது. இது வந்து நமக்கு பழகிட்டோம்னா ஓகே. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சோன்னு நினச்சி கொஞ்சம் பதறிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அது ஆஃப் ஆகலாம். உதாரணத்துக்கு சிக்னலில் போய் நம்ம நிற்கிறோம், ஹேண்ட் பிரேக்கை போட்டோன்னா ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி இருந்தால் ஓகே. அல்லது வந்து நம்ம நியூட்ரலில் நின்றுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் போன பின்னாடி ஆஃப் ஆகுது அப்படின்னா ஓகே, சூப்பராக இருக்கும். உடனே ஆஃப் ஆகுது, ஜஸ்ட் ஒரு 3 செகண்டில் ஆஃப் ஆகிடுது. இன்ஜின் ஆஃப் ஆகிடுது, ஆட்டோ ஆஃப் ஆகிடுது. அப்புறம் திரும்ப நம்ம கிளச்சி மிதிச்சோம்னா ஆன் ஆகிடுது. ஆனால் அது ஒரு சில சமயம் என்ன சொல்கிறதுனா நமக்கு அவசரத்துக்கு டக்குன்னு வேலை நம்மளால் முடியலை, பின்னாடி ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி அது ஒரு சின்ன மைனஸ் தான். மைனஸ்னு சொல்ல முடியாது, நம்ம பழகணும்.
ஏன்னா இது அந்த சிஸ்டம் இப்போ புதுசாக அப்டேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பழகிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ நான் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். இந்த வண்டியை வாங்கி நான் வந்து ஓட்டி என்னுடைய அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய்.